அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எம்ஐஎஸ். சரி, எம்ஐஎஸ் இஸ் ஏ சிஸ்டம். எம்ஐஎஸ் இஸ் ஏ சிஸ்டம் that provides information for decision making at all level of management. It includes manufacturing information. சரியா, manufacturing system, marketing information system, human resource information system and accounting information system. Accounting information system AIS. சரி, AIS collect financial data, process them and provide information to the various user. To provide information, AIS requires data from other information system, that is manufacturing, marketing and human resource. Similarly, other information system require data information AIS in order to provide information. சரியா, அதே மாதிரி those data exchange among this information system is inevitable. For example, to compute amount of wages to be paid, AIS require data from manufacturing information system and human resource information system அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா, அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பிற தகவல் அமைப்புடன் தரவு பரிமாற்றம். பிற தகவல் தரவு பரிமாற்றம் அப்படிங்கிறாங்க. மேலாண்மை தகவல் அமைப்புகள் என்பது மேலாண்மையின் அனைத்து நிலைகளும் முடிவெடுப்பதற்கு தேவையான தகவல் அளிக்கும் ஒரு முறையாகும். சரியா, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா முடிவுகளையும் எடுக்கிறதுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முறை சிஸ்டம், ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. சரியா, த ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் ஃபார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா டிசிஷன் மேக்கிங் அட் ஆல் லெவல் மேனேஜ்மெண்ட்டும் முடிவு எடுக்கிறதுக்கு இந்த சிஸ்டம் வந்து எப்படி இருக்கும், யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அதுமாதிரி உற்பத்தி தகவல் அமைப்பு, சந்தையிடுதல் தகவல் அமைப்பு, மனிதவள தகவல் அமைப்பு மற்றும் கணக்கியல் தகவல் அமைப்பு ஆகியவை இதில் அடங்கும். சரியா, இதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம். இட் இன்க்ளூடு என்னப்பா, மேனுஃபேக்சரிங்கு, அதேமாதிரி ஹியூமன் ரிசர்ச்சு, அதேமாதிரி மார்க்கெட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதில் என்ன இருக்குது, சிஸ்டம் அண்ட் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னா இதில் வந்து இன்க்ளூட் வந்து ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு கணக்கியல் தகவல் அமைப்பு நிதியியல் தரவுகளை சேகரித்து அதை செயலாக்க பெற செய்து பல்வேறு பயனாளர்களுக்கு தகவலாக அளிக்கிறது. சரி, எல்லா அக்கௌண்டிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எல்லாத்தையும் கேதர் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி ஃபினான்ஷியல் டேட்டா ப்ராசஸ் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் தம் அண்ட் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன் த வேரியஸ் யூசர். சரியா, எல்லா யூசருக்கும் தேவையான தகவலை வந்து கலெக்ட் பண்ணி எல்லா யூசருக்கும் என்ன பண்ணுது, இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் வந்து பண்ணுதுங்கிறாங்க. அது போன்ற மற்ற தகவல் அமைப்புகள் தகவல் அளிப்பதற்கு கணக்கியல் தகவல் அமைப்பு மற்றும் தரவு தேவைப்படுகிறது. அதேமாதிரி மற்ற இதுக்கும் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மற்ற சிஸ்டத்துக்கு என்ன ஆகுது, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து டேட்டா வந்து அவங்களுக்கு வந்து தேவை வந்து படுது. எனவே தகவல் அமைப்புகளுக்கு இடையேயான தரவு பரிமாற்றம் தவிர்க்க முடியாதது. சரி, அதேமாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இன்எவிட்டபிள் அப்படிங்கிறாங்க. எக்ஸ்சேஞ்ச் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அமாங் த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் இன்எவிட்டபிள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செலுத்த வேண்டிய கூலித்தொகை கணக்கியல் தகவல் அமைப்பிற்கு உற்பத்தி தகவல் அமைப்பு மற்றும் மனிதவள தகவல் அமைப்பிலிருந்து தரவு தேவைப்படுகிறது. சரியாப்பா, கணக்கியல் தகவல் அமைப்பிற்கு உற்பத்தி தகவல் அமைப்பு மற்றும் மனிதவள தகவல் அமைப்பிலிருந்து தரவு தேவைப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் வந்துட்டு எதுக்கு வந்து தேவையாக இருக்குது நம்மளுக்கு, ஏஎஸ் ரெக்யர்டு டேட்டா ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் இன்ஃபர்மேஷனுக்கும் அதேமாதிரி என்னது மேனுஃபேக்சரிங் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸ் இன்ஃபர்மேஷனுக்கு இது வந்து ரொம்ப இந்த டேட்டா வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து ரொம்ப வந்து தேவை வந்து படுதுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரைஸ்டு அக்கௌண்டிங் சிஸ்டம். சரியா, டேலி வித்து இந்த ஜிஎஸ்டி
ஜிஎஸ்டி பேக்கேஜ் அப்படிங்கிறாங்க. டேலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் widely used financial accounting software. It is used by various type of trade and industry. It is a comprehensive business accounting and inventory. Sorry, inventory management software that provide various facilities like multi linkal operation, online function, legally supported report etc. அப்படிங்கிறாங்க. கணினிமான கணக்கியல் முறையின் பயன்பாடு. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டேலி வித் ஜிஎஸ்டி பேக்கேஜ். சரியா, ஜிஎஸ்டி பேக்கேஜ். டேலி மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் கணக்கியல் மென்பொருள் ஒன்றாகும். சரியா, நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய என்னது சாஃப்ட்வேரில் இது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமான ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது பல்வேறு வகையான வியாபாரம் மற்றும் தொழில் நிறுவனங்களால் பயன்படுத்தப்படுகிறது. இது வந்து யார் வந்து வேரியஸ் பிஸ்னஸில் வந்து இருக்கிறவங்க, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் என்னப்பா ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி. சரியா, வியாபாரம் மற்றும் தொழில் நிறுவனங்கள் என்ன பண்ணாங்க, இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது பழமொழி செயல்பாடு, நிகழ்வு செயற்கூறுகள், சட்ட ரீதியான ஏற்புடைய அறிக்கைகள் போன்ற பல்வேறு வசதிகளுடனான விரிவான வணிக கணக்கியல் மற்றும் சரக்கிருப்பு மேலாண்மை மென்பொருள் ஆகும். சரியா, அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் வேறு ஃபெசிலிட்டி லைக் மல்டி லிங்கல் ஆப்ரேஷன் அப்படிங்கிறாங்க. சரி, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஆன்லைன் ஃபங்க்ஷன் லீகலி சப்போர்ட் ரிப்போர்ட் லீகலி சப்போர்ட்டட் ரிப்போர்ட்ஸ் எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா in 2019 டேலி சொல்யூஷன் இன்ட்ரடியூஸ்டு த சாஃப்ட்வேர் டேலி. சரியா, டேலி ERP 9. சரி, ERP 9. The software offers comprehensive business management. சரியா, சொல்யூஷன் to maintain all book of account, different types of voucher such as voucher for receipt, payment, sales, purchase etc. can be used recording transaction. It follow the principle of double entry system of bookkeeping in 2017. It was updated to comply with the Indian Goods and Service Tax GST requirement அப்படிங்கிறாங்க. 2009ஆம் ஆண்டு டேலி ERP 9 என மென்பொருளை அறிமுகம் செய்தது. 2009 டேலி வந்து என்ன பண்ணாங்க, ERP 9 வந்து என்ன பண்ணாங்க, இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணாங்கங்கிறாங்க. இந்த மென்பொருள் விரிவான வணிக மேலாண்மை தீர்வளிக்கிறது. இந்த சாஃப்ட்வேர் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனாக வந்து இருக்குது. சரியா, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு இது வந்து நல்ல ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்குதுங்க. இது அனைத்து கணக்கீடுகளும் பராமரிக்கும். இது வந்து எல்லா புக்கையும் என்ன பண்ண எல்லா அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் வந்து பண்ணுங்கிறாங்க. அதேமாரி அதேமாரி பார்த்தீங்கன்னாக்கா பெறுதல், செய்தல், விற்பனை, கொள்முதல் போன்ற பல்வேறு வகையான சான்றாவணைகளை பயன்படுத்தி நடவடிக்கை பதிவு செய்யலாம். ரிசிப்ட், பேமெண்ட்டு, சேல்ஸு, பர்ச்சேஸ் எக்ஸட்ரா வந்து சரி இந்த வவுச்சர்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அக்கௌண்ட் வந்து ரெக்கார்ட் வந்து பண்ணலாங்கிறாங்க. இது இரட்டை பதிவு முறையில் கணக்கீடுகளை பராமரிக்கிறது. இரட்டை பதிவு முறையில் என்ன பண்ணுது, இது வந்து பராமரிக்கிறது. அப்படின்னு டபுள் என்ட்ரி சிஸ்டம் மூலமாக என்ன பண்ணுறாங்க, இந்த டேலி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ வந்து பண்ணிக்கிட்டு வந்து இருக்கிறோம். 2017ஆம் ஆண்டு இந்திய சரக்கு மற்றும் சேவை வரிக்கு தேவைக்கேற்ப இது மேம்படுத்தப்படுகிறது. சரியா, ஜிஎஸ்டி 2017 என்ன பண்ணாங்க, இதை வந்து ஜிஎஸ்டிக்கு என்ன பண்ணாங்க, இதை வந்து ரெக்குயர்மெண்ட் வந்து பண்ணாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு இதில் அந்த ஜிஎஸ்டிக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, இந்த தேவைக்கு ஏற்ப இதை வந்து மேம்படுத்தி வந்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, இன்றைக்கி என்ன பார்த்தோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்தோம். அதேமாதிரி நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், நம்ம வந்து இதில் வந்துட்டு கம்ப்யூட்டரைஸ்டு அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அக்கௌண்டிங் சிஸ்டம், ஆட்டோமேட்டட் அக்கௌண்டிங் சிஸ்டம், டிசைனிங் த அக்கௌண்டிங் ரிப்போர்ட்ஸு, அதேமாதிரி டேட்டா எக்ஸ்சேஞ்ச் வித் அதர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதேமாதிரி அப்ளிகேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அக்கௌண்டிங் சிஸ்டம். சரியா, டேலி வித்து ஜிஎஸ்டி பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, அது பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, படித்து வந்து பாருங்கள். ஏதாவது புரியலைன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, டெஸ்ட் எழுதி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.